ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா க்ரீமி மஷ்ரூம் தான். மஷ்ரூம் லவர்ஸ்க்குலாம் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா மிஸ் பண்ணவே மாட்டீங்க. வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் வச்சு ஒரு கிரேவி ரெசிபி செய்ய போகிறோம். மஷ்ரூம் லவர்ஸாக இருந்தால் இது ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுவீங்க, லவ் பண்ணுவீங்க இது சாப்பிட்றதுக்கு. இதை நம்ம ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லலாம். க்ரீமே இல்லாமல் ஒரு க்ரீமி மஷ்ரூம் கிரேவி செய்யலாம். அதுக்கு மஷ்ரூம் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு இதை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சாப் பண்ணி நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் அந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் காஷ்மீரி சில்லியை ஊற வச்சு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அவங்களுக்கு காரத்துக்கு தேவையான 2லேருந்து 3. அப்புறம் பொடியாக சாப் பண்ண கார்லிக், பூண்டை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு சின்ன பூண்டு கட்டி ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டை பொடியாக நறுக்கிறேன். இது ரெண்டுத்தையும் நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா கொரன்னு அரைச்சிருக்கு பாருங்கள். ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். எடுத்து வச்சாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு பேன் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டர் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஆலிவ் ஆயிலேருந்து ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கோங்க, இல்லை குக்கிங் ஆயில் ஊற்றிக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆகட்டும். பட்டர் மெல்ட் ஆயிடுச்சு. நல்லா பொடியாக சாப் பண்ண வெங்காயம் ஒரு 2லேருந்து 3 போட்டுக்கலாம். சின்னதாக இருந்தால் 3 போட்டுக்கோங்க, பெருசாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க. இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இது பண்ணி வச்சுருக்க இந்த காஷ்மீரி சில்லியும் கார்லிக்கையும் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து ஆரிகானோவோ போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இதுக்கு தேவையான சால்ட்டு ஒரு ஸ்பூன் போடுறேன். அப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம்ஸை போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து மஷ்ரூம்ஸ்லாம் நல்லா தண்ணி விட்டு கொஞ்சம் வேகட்டும். அது வரையும் இதை ஒரு மூடி போட்டு மூடி இதை வேக விடலாம். அதுக்குள்ளே இதுக்கு ஒரு இது அரைக்கலாம், பேஸ்ட்டு. நம்ம க்ரீமே இல்லாத இப்போ ஒரு பேஸ்ட் அரைச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுக்கலாம். அப்புறம் தயிர் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நல்லா க்ரீமாக வந்திருக்கு பாருங்கள். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம மஷ்ரூம்ஸ் எல்லாம் வெந்துடுச்சு. இப்போ இதை நல்லா இது பண்ணிட்டு நம்ம இப்போ இந்த பிளெண்ட் பண்ணி வச்சிருக்க இதை ஊற்றிடலாம். ஊற்றியாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் இருந்தால் போதும். அது ரெடி ஆகிடும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் இருக்கட்டும். மூடி போட்டு மூடி வச்சு இருக்கட்டும், பார்க்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி கை நிறைய கொத்தமல்லி போட்டு ஒரு கிண்டிட்டு ஆஃப் பண்ண வேண்டியதான். நம்மளோட க்ரீமி மஷ்ரூம்ஸ் ரெடி ஆயிடுச்சு. க்ரீம் இல்லாமல் க்ரீமி மஷ்ரூம். நம்ம மஷ்ரூம் லவர்ஸ்க்குலாம் இது ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். நீங்கள் அப்பப்போ செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு செய்யக்கூடிய ரெசிபி இது. நீங்கள் சப்பாத்தி, ரொட்டி, நான், ஜீரா ரைஸ், இந்த மாதிரி ரைஸுக்கும் நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட க்ரீமி மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு செய்யக்கூடிய ரெசிபி. க்ரீமே இல்லாமல் க்ரீமி மஷ்ரூம் லவர்ஸ் இருந்தால் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இதை நான் இன்னைக்கு சப்பாத்தியோட தான் தொட்டுக்க செஞ்சுருக்கேன். சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்கவும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாட்டா பாபா ஃப்ரெண்ட்ஸ்.